இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? முக்கியமாக நிறைய பேர் சொல்கிற விஷயம் இதுதாங்க. நல்ல 7 ஹவர்ஸ் தூங்கிட்டேன், 8 ஹவர்ஸ் கூட தூங்குறேன், இருந்தாலும் காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு டயர்ட்னஸ் எனக்கு தெரியுது. ஸ்பெஷலாக பெண்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? கழுத்துலேருந்து பின் கழுத்துலேருந்து எனக்கு அப்படியே ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் பெயின் இருக்குங்க. நடு முதுகு வரைக்கும் அந்த வலி எனக்கு தெரியுது. ஸோ இந்த ஏரியாவில் இந்த லொக்கேஷனில் நமக்கு பெயின் தெரியறதுக்கு காரணம் என்ன? Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? முக்கியமாக நிறைய பேர் சொல்கிற விஷயம் இதுதாங்க. நல்ல 7 ஹவர்ஸ் தூங்கிட்டேன், 8 ஹவர்ஸ் கூட தூங்குறேன், இருந்தாலும் காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு டயர்ட்னஸ் எனக்கு தெரியுது. உடல் முழுவதும் ஒரு வலி. ஸ்பெஷலாக பெண்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? கழுத்துலேருந்து பின் கழுத்துலேருந்து எனக்கு அப்படியே ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் பெயின் இருக்குங்க. நடு முதுகு வரைக்கும் அந்த வலி எனக்கு தெரியுது. ஸோ இந்த ஏரியாவில் இந்த லொக்கேஷனில் நமக்கு பெயின் தெரியறதுக்கு காரணம் என்ன? ஸோ அதிகமாக நிறைய பேர் காலையில் எந்திரிக்கும் போதே உடல் சோர்வாக இருக்குது, திரும்பவும் கொஞ்சம் நேரம் உட்காரலாமா, அப்படியே நான் போய் ஒர்க் பண்ணாலும் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் திரும்ப ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது இந்த உடல் ஏற்படக்கூடிய சோர்வு, நல்லா தானே தூங்குகிறோம், எவ்வளோ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஈவினிங்கே நான் சாப்பாடு எல்லாமே முடிச்சுட்டு 7:30க்கெலாம் நைட்டு டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு 10:30 10க்கெலாம் நான் தூங்க போயிட்டு ஒரு 7 ஹவர்ஸ் தூங்குறேங்க. எந்திரிக்கும் போதே முடியல, காலை தரையில் ஏன் வைக்கிற அப்படின்ற மாதிரி என் பாடி டயர்டாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறோம். உடல் சோர்வுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மசில்ஸ், அதாவது தசைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. நம்ம உடலில் வாதம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் இந்த சோர்வு உங்கள் உடல்லையும் அதிகமாக வரும். அப்போது அந்த வாதம் அதிகமாக இருக்கும் பொழுது தசைகளில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், வாதம் தசைகளில் சேரும்போதோ இல்லை உங்கள் மூட்டுக்கள் அதிகமாக வாதம் சேரும்போதோ நமக்கு உடல் சோர்வு அதிகமாகவே இருக்குங்க. இது ஒரு மெயின் ரீசன். பர்டிகுலராக பார்த்தோம்னா ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு இந்த உடல் சோர்வு ஏற்படுது. இதுதான் ரீசன். அப்போ வாதம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம உடல்லையும் ஒரு உடல் சோர்வு ஏற்படும். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முடக்கு வாதம், இந்த சரவாங்கி அப்படின்னு சொல்கிற பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பார்த்தோம்னா காலையில் எந்திரிக்கும் பொழுதே உடல் சோர்வு, காலை தரையிலே வைக்க முடியல, எல்லா ஜாயின்ஸும் பெயினாக இருக்குது, பாடி பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடல் சோர்வு நீங்குவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஸோ இந்த உடல் சோர்வு நீங்குவதற்கு ரெகுலராக நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு. ஸோ இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேட்டோம்னா கரெக்டாக சொல்லுவாங்க, எனக்கு காலையில் எந்திரிக்கும் போதே டயர்டாக இருக்குது, உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே வருது, உடல் சோர்வு ஏற்படுது, திடீர்னு பசிக்குது, திடீர்னு பசிக்காமல் இருக்குது. இந்த உடல் சோர்வுக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அப்போது இந்த தைராய்டை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இந்த தைராய்டு ஹார்மோனு நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. இந்த 2 விஷயம் மேஜராக காலையில் எந்திரிச்சோடனே உடல் சோர்வுக்கு காரணமாக இருக்குது பெரும்பாலும். சரிங்க, இந்த உடல் சோர்வு நீங்குவதற்கு, அந்த வாதம் குறையிறதுக்கும் தைராய்டு ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? பொதுவாகவே வாதம் நம்ம உடலில் குறையணும்னா நீங்கள் எண்ணெய் குளியல் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அந்த எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ சித்த மருத்துவத்தில் நிறைய, அதாவது உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வுகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதில் இந்த வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு, இந்த உடல் சோர்வு நமக்கு நார்மலாக நீங்குவதற்கு, இந்த வாதம் சமநிலையில் வர்றதுக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு வழிமுறையை பார்க்கலாம். அதுக்கு தான் எண்ணெய் குளியல். மெயினாக பார்த்தோம்னா இந்த தசைகள் வலிமையாக இருக்க வாத நாராயண தைலம் எடுத்துக்கலாங்க. இந்த வாத நாராயண தைலம் ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்கில் ஒரு 2 டைப்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு இதை நான் பதிவுகள்லையும் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் இங்கே நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. அதாவது வாத நாராயண தைலம் உடலில் இருக்கக்கூடிய வாதத்தையும் சோர்வையும் அது குறைக்கக்கூடியது. இந்த தைலத்தை உடலில் ஏற்படக்கூடிய வலிகள், மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, தசை சம்மந்தப்பட்ட வலியாக இருந்தாலும் சரி, தசைகளில் ஏற்படக்கூடிய பிடிப்பு, ஸோ இது எல்லாமே சரியாகிறதுக்கு வாத நாராயண தைலம் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இன்றைக்குமே கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாத நாராயணன் இலை இருக்குது பார்த்தீங்களா,
இதில் கேழ்வரகு அரிசி மாவு எல்லாமே சேர்த்து அடையாக செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய வலியை போக்கக்கூடியது. ஸோ ரொம்ப களைப்பாக வேலை செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா கேழ்வரகு அடை செய்வாங்க. அதில் முருங்கைக்கீரை சேர்ப்பாங்க, முடக்கத்தான் கீரை சேர்ப்பாங்க, வாத நாராயண இலையும் சேர்க்கலாங்க. இந்த வாத நாராயண இலைகளை சேர்த்து நம்ம கேழ்வரகு மாவோட கொஞ்சம் அரிசி மாவு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அடையாக செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய வாதம் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இது வாரத்துக்கு ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நான் சொன்ன மாதிரி முடக்கத்தான் கீரை டெய்லி யூஸ் பண்ணலாமா? தாராளமாக ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் முடக்கத்தான் கீரையை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ அப்படி பயன்படுத்தும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான வாதம், வாத நீர், வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல் சோர்வு நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அடுத்த 2வது பாயிண்ட் என்ன சொன்னோம்? தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த உடல் சோர்வு காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சோர்வு இருக்குங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு டேப்லெட் நான் போட்டே ஆகணும், ஸோ அந்த தைராய்டு சப்ளிமெண்ட் நான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா தைராய்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி சதக்குப்பை டீ நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி கொத்தமல்லி டீ நம்ம பயன்படுத்தலாம். உடல் சோர்வு நீங்குவதற்கு தைராய்டும் இருக்குது, எனக்கு உடல் சோர்வும் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி இந்த மூலிகை எல்லாமே சேர்த்து அதை நம்ம கஷாயமாக குடிச்சிக்கலாம். சரிங்களா? அப்போது நமக்கு இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, தனியா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சதக்குப்பை ஒரு 50 கிராம் எடுக்கணும். 20 கிராம் அளவுக்கு கிராம்பு. ஸோ கிராம்பு அப்படின்னு சொல்கிறதே உடல் சோர்வை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. ஸோ அந்த கிராம்பு ஒரு 20 கிராம் எடுத்துக்கணும். அதனுடைய சோம்பு 20 கிராம். ஸோ இந்த 4 மூலிகையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி லைட்டாக வறுத்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாகவே ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம டீ பவுடர் மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரணும். ஸோ இதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. ஸோ இந்த டீ எப்படி எடுக்கலாம்? இப்போ தைராய்டிசம் இருக்குது, ஹைப்போதைராய்டிசம் இருக்குது, தைராய்டு கிளாண்டில் வீக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் தான் காலையில் எழுந்திரிக்கும் போதே ஒரு சோர்வு இருக்குங்க. அப்போது இதை நம்ம சரி செய்கிறதுக்கு ரெகுலராக அந்த டீயை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 2 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இது பாயில் பண்ணோடனே இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம குடிச்சிட்டு வரலாம். டெய்லி காலையில் இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். உடல் சோர்வு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தைராய்டு ஹார்மோன் லெவல் எவ்வளவு இருந்தாலும் சரி, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டீயை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே உடல் சோர்வு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இந்த 2 விஷயம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு எனக்கு தைராய்டு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவேளை நமக்கு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிற ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ இல்லை ஜென்ரலாகவே வாதம் உங்களுக்கு அதிகரிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தாலும் தசைகளில் வலி, தசை பிடிப்பு, கைகளை தூக்க முடியலைங்க, மூட்டு வலியாக இருக்குது, காலையில் எந்திரிக்கும் போதே எனக்கு பாடி ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியுது, குனிய முடியல, நிமிர முடியல, ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து பெயின் தெரியுது அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு வாதம் ஒரு முக்கிய ரீசன். இதற்கு இந்த வாத நாராயண தைலம் ஒரு 10 ட்ராப்ஸ் அளவுக்கு பாலில் கலந்து குடிக்கலாம். ஸோ தினம்தோறும் காலையில் நம்ம காலை உணவு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பாலில் ஒரு 10 துளி அளவுக்கு இந்த வாத நாராயண தைலம் 10 துளிகள் பாலில் கலந்து நம்ம குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போதும் உடலில் இருக்கக்கூடிய வாதம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம உடல் சோர்வு காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு உடல் சோர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தைராய்டு செக் பண்ணிக்கோங்க. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பார்க்கணும். ஸோ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஃபேட்டி லிவர் கம்ப்ளைண்ட்ஸ் இன்னும் எக்கச்சக்கமாக நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ டெய்லி நம்ம கிளினிக்கில் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்ற ஒரு விஷயம். ஸோ இதில் நம்ம ஃபேட்டி லிவர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபேட்டி லிவர் இருந்தாலும் இல்லை கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் காலையில் ஒரு உடல் சோர்வு நமக்கு தெரியும். ஃபுட் எடுக்கும்போதே ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணுங்க. ஸோ காலையில் எந்திரிக்கும் போதே உடல் சோர்வு இருக்கா? ஸோ இந்த மாதிரியான இயற்கையான மூலிகைகளை பயன்படுத்துங்க. பொதுவாகவே சித்த மருத்துவத்தில் வாதத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகள் நிறையவே இருக்குது.
ஸோ அதாவது 80 வகையான வாதங்களை சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த ஒவ்வொரு வகையான வாதத்திற்கும் ஏற்ற மாதிரியான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.